தன் செயல்களுக்காக வருந்தினான். வீரா, என்ன காரியம் பண்ணிருக்க? நீ ஏன் ஒரு புத்தகத்து மேல உன்னோட கோபத்தை காட்டிக்கிட்டு இருக்க? இந்த புத்தகம் என்ன தப்பு செஞ்சிருக்கு? இது உன்னோட சொந்த பிரச்சனை. அவங்கள தட்டி கேட்க தைரியம் இல்லாம புத்தகத்தை எரிக்கிறதுனால உனக்கு என்ன கிடைக்கும்? மூலிகை அபகரிச்சதுக்கு உதயசிம்மனை திட்டுன, மருந்துல ஊழல் பண்ணதுக்கு வேம்புலிய அடிச்ச. இப்போ உன் அப்பா அவனுக்கு பரிசா கொடுத்த புத்தகத்தையே எரிக்க துணிஞ்சிட்ட. இது தப்பு இல்லையா என்று அவனுடைய மனசாட்சி கேள்வி கேட்டதும் தான் தனது தவறே வீரசிம்மனுக்கு புரிந்தது. ஆனால் அவன் சுதாரித்து எதுவும் செய்வதற்கு முன்பாக நெருப்பு புத்தகத்தை மொத்தமாக சாம்பலாக்கிவிட்டது. விரக்தி அடைந்த வீரசிம்மன் புத்தகத்தின் ஏதாவது ஒரு பகுதியை காப்பாற்ற முடியுமா என்று நம்பி சாம்பல் குவியலை பார்த்தவர் அப்போதுதான் அதை கவனித்தார். தங்க நிறத்தில் ஒரு ஒளி அதிலிருந்து வந்தது. இது என்ன என்றபடி சாம்பல் குவியலிலிருந்து அந்த தங்க பொருளை வெளியே எடுத்தார். அது ஒரு வகையான தங்க இலை போன்றிருந்தது. அதை ஆச்சரியமாக பார்த்தவர், இந்த புத்தகத்தை படிச்சப்ப இந்த தங்க இலையை நான் கவனிக்கவே இல்லையே. ஒருவேளை இது புத்தகத்துக்குள்ள மறைஞ்சிருந்ததா என்ன? ஆனா யாரு ஏன் இதை இந்த புத்தகத்துக்குள்ள மறைச்சு வச்சாங்க? நம்ம அப்பா தாத்தா யாராவது வச்சாங்களா? இல்ல நாகரிஷி முனிவரே வச்சாரா என்று தனக்குள் கேட்ட வீரசிம்மன் குழப்பத்துடன் தங்க இலையின் மீது தன் கண்களை செலுத்த அவன் கண்கள் திடீரென்று விரிந்தன. அந்த தங்க இலையில் சில விசித்திரமான குறியீடுகள் நுணுக்கமாக வரையப்பட்டிருந்தன. வீரசிம்மன் அதை புரிந்து கொள்ள முயற்சித்தார். ஆனால் அவனால் ஒரு குறியீட்டை கூட அடையாளம் காண முடியவில்லை. சட்டென அந்த குறியீட்டை தன் கைகளால் தொட அந்த தங்க இலையானது ஆயிரக்கணக்கான சிறிய துண்டுகளாக உடைந்து சிதறியது. ஒவ்வொரு சிறிய துண்டிலும் ஒரு குறிப்பிட்ட குறியீடு